நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. மிஸ் பண்ணாம நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நேயர்களே, இன்னைக்கு தேதி என்னன்னு பாருங்களேன். ஏப்ரல் 1 ஏப்ரல் மாதத்துடைய முதல் நாள். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு கண் பார்வை இழப்பு தடுப்பு தினமா அனுசரிக்கப்பட்டு இருக்கு. ஸோ கண் பார்வை இழப்பு தடுப்பு தினத்துல இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட இணைந்திருக்காங்க தி ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையின் மெடிக்கல் சூப்பரண்டன்ட், சீனியர் கன்சல்டன்ட், கண்புரை கண்ணீர் அழுத்த நோய், விழித்திரை மற்றும் லாசிக் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் அர்ச்சனா தெரசா அவர்கள். ஸோ அவங்க கூட பேசி இன்னைக்கு கண் பார்வை பற்றின நிறைய நல்ல விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கேளுங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என் பேரு டாக்டர் அர்ச்சனா. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி நான் தி ஐ ஃபவுண்டேஷன் ஐ ஹாஸ்பிட்டலோட மெடிக்கல் சூப்பரண்ட் அண்ட் சீனியர் கன்சல்டன்ட். இந்த வாரம் ஏப்ரல் 1 வந்து நேஷனல் சொசைட்டி ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளைண்ட்னஸ் அறிவிச்சிருக்கிறது இந்த கண் பார்வை இழப்பு தடுப்பிற்கான தினமா அனுசரிக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தையே அதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக அப்சர்வ் பண்றோம். இந்த நாள் அன்னைக்கு நான் உங்க எல்லாரோடையும் கண் சம்பந்தமான சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா. ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹவ் ஜாயின்ட் யூ ஹியர். நிச்சயமா டாக்டர், இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைந்திருக்கிறதுமே எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு இந்த கண் பார்வையற்றோர்களுக்கான இழப்பு தடுப்பு தினம் அனுசரிக்கப்பட காரணம் அப்படின்னு என்னன்னு சொல்லுவீங்க டாக்டர்? இதற்கான காரணம் அப்படின்னு பார்த்தாக்க, இது கண் பார்வை இழப்பு அப்படின்றது ஆக்சுவலா அது பல வகைப்படும். வலியோட இருக்கிற கண் பார்வையின்மை, வலி இல்லாம கண் பார்வை குறைவு ஏற்படுறது அப்படின்றது இன்னொன்னு. இது தொடங்கினது 1960 இது ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஏற்படுத்திய இந்த ஒரு நேஷனல் சொசைட்டி ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளைண்ட்னஸ் அப்படின்ற ஒரு சொசைட்டியை அவங்க கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஏன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தாக்க, இப்போ கண் பார்வை குறைவு நம்ம எப்படியெல்லாம் தடுக்கலாம், அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கான அவேர்னஸ் இருக்கணும், நம்ம எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் இருக்கணும். அதை எப்படியெல்லாம் தடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறது எல்லாமே இந்த சொசைட்டி பிளான் பண்ணும். அதனாலதான் இந்த வீக்கையே ஏப்ரல் 1 to 7 இன் திஸ் கான்டெக்ஸ்ட் இந்த NSPB ஐடென்டிஃபை பண்ணி இதை எவ்ரி இயர் அப்சர்வ் பண்றோம். இப்போ இந்த கண் பார்வை இழப்பு அப்படின்னு எடுத்துக்கும் போது இது பிறப்பால மட்டுமே நிகழக்கூடிய ஒரு பிரச்சனையா, அல்லது இடைப்பட்ட காலங்கள்லையும் திடீர்னு பார்வை போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மேம்? பார்வை இழப்பு அப்படின்றது அகைன் இது பிறப்பால மட்டும் கிடையாது. பிறப்பால ஏற்படுற பார்வை இழப்பு ரொம்ப ரொம்ப அபூர்வம். அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க 100ல் ஒருத்தவங்களுக்கு தான் அந்த மாதிரி இருக்குமே தவிர, முக்கால்வாசி பார்வை இழப்புன்றது இட் இஸ் அ ப்ரிவென்டபிள் டைப் ஆஃப் பிளைண்ட்னஸ் தான் முக்கியமான காரணங்கள் உண்டு. பல காரணங்கள் இருக்கு. காமனஸ்ட் அப்படின்னு பார்த்தாக்க பார்வை இழப்புக்கு கண்புரை அப்படின்றது ஒன் ஆஃப் த லீடிங் காசஸ். கண்புரை கேட்ராக்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது. அப்புறம் கண்ணுல பிரஷர் ஜாஸ்தி ஆகிறதுனால நீரழுத்த நோய் அப்படின்னு சொல்றது. அப்புறம் இப்போ கிட்டத்தட்ட சர்க்கரை வியாதினால கண்ணுல ஏற்படுற பாதிப்பு, அதாவது விழித்திரையில ரத்த கசிவு, அந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுறதுனால ஏற்படுற பார்வை இழப்பு. அப்புறம் கண் அடிபடுறதுனால ஏற்படுற பார்வை இழப்பு. சோ இந்த மாதிரி பல காரணங்கள் உண்டு. சோ 95% பார்வை இழப்பு ஒன்லி இந்த இஸ் அக்வயர்ட் காஸ், அதாவது பிறப்பு இல்லாம ஃபியூச்சர்ல டெவலப் ஆகிற காரணங்கள் தான். சோ டெஃபினட்டா அது எல்லாமே ப்ரிவென்டபிள் அப்படின்றதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க பிறப்பால அதிகபட்சம் பார்வை இழப்பு அப்படின்றது நடக்கிறது கிடையாது, இடைப்பட்ட நாட்களில் ஏற்படுதுன்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? எந்த வயதினருக்கு அதிகமாக இந்த மாதிரி பார்வை இழப்பு குறைபாடுகள் ஏற்படுது? ஸோ பிறப்புல இல்லாம அப்படின்னு பார்த்தாக்க, பார்வை இழப்புன்றதுக்கு முன்னாடியே பார்வை குறையிறது அதுல இருந்து தொடங்கும். ஸோ இது ஒரு சின்ன வயசுல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, முக்கால்வாசி குழந்தைங்களுக்கு நம்ம ஐ செக்அப் பண்ண சொல்றதும், அந்த ஸ்கூல் ஸ்கிரீனிங் கேம்ப்ஸ் அதெல்லாம் பண்றதுமே இருக்குனாக்க நம்ம தவிர்க்கக்கூடிய அந்த பார்வை இழப்பை கம்மிப்படுத்துறதுக்கு தான். ஸோ சில குழந்தைங்களுக்கு, முக்கால்வாசி குழந்தைங்களுக்கு அகைன் கண்ணுல இந்த பவர்
இஷ்யூஸ்னால பார்வை குறைபாடு ஏற்படுறது வந்து அது வந்து ட்ரீட்டபிளா தான் இருக்கும். கண்ணாடி போட்டா கண்டிப்பா பார்வை தெரியும். இதுல அகைன் ஒரு 10ல ஒருத்தருக்கு எப்படி இருக்கும்னாக்க ஒரு கண்ணு மட்டும் பார்வை ரொம்ப பவர் ரொம்ப ஹையா இருக்கும். அந்த கண்ணை தவிர்த்து இன்னொரு கண்ணால பார்த்து பழகிடுவாங்க. சோ அப்ப அந்த ஒரு கண்ணுல பார்வை இயற்கையாவே கம்மியாவே தான் இருக்கும். அது சோம்பேறி கண்ணுன்னு சொல்லுவோம். சோ அவங்களால அதுல பார்க்கவே முடியாது. அது பார்வை இழப்பா தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு அடி தான் பார்வையே தெரியும். 60 அடி பார்க்க வேண்டிய இடத்துல ஒரு அடி தான் பார்ப்பாங்க. சோ அந்த அளவுக்கு கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இது குழந்தைங்கள். அடுத்தது காமனா அப்படின்னு பார்த்தாக்க இப்போ ஒரு சாதாரணமா ஒரு கண்ணுல அடிப்படுது. இப்போ இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல இல்ல எப்பனாலும் பட்டாசு காமனா வெடிக்கிறதுனால ஏற்படுற அடிபடுறது, இல்ல வேற காரணங்கள்னால ஏற்படுற ஆக்சிடென்ட்ஸ்னால இன்ஜுரி ஆகலாம். சோ இந்த மாதிரி காரணங்கள்னாலயும் பார்வை குறையும். மற்ற காரணங்கள் அப்படின்னு பார்த்தாக்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்புரை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். கண்புரையா இருக்கட்டும், கண்ணீர் அழுத்த நோயா இருக்கட்டும், இல்ல வெளித்தர பிரச்சனைகளா இருக்கட்டும். கண்புரை அப்படின்றது முன்னாடி எல்லாம் 60 வயசுக்கு மேலதான் பார்த்தோம். வயசானவங்கள்ல மட்டும்தான் அது டெவலப் ஆகும். அவங்களுக்கு புற ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாம் அது சின்ன வயசுலயே கூட ஏற்படுது. சோ அது வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ்னால கூட இருக்கலாம். ஓகே மேம். இப்போ நீங்கள் சொன்னீங்க கண் பார்வை இழப்புக்குன்னு சொல்லி ஒரு சில காரணங்கள் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த காரணங்கள் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது சிலர் சொல்லுவாங்க இல்லையா, கண்களை ரொம்ப போட்டு கசக்காத, கண்ணில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடும், கண் தெரியாமல் போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ கண்களை இப்படி ஓவராக போட்டு ப்ரெஷர் பண்ணி அதை வந்து கசக்கிட்டே இருக்கிறதுனால கண் பார்வை பாதிக்கப்படுமா? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க டாக்டர். கண்டிப்பா. அதாவது கண் பார்வை இழப்புன்னு சொல்ல முடியாது. பட் கண் அதிகமா கசக்கிறதுனால, அதாவது ஏன் கசக்குறாங்க குழந்தைங்க வந்து ஒரு 2-3 காரணங்களால கசக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு வந்து அவங்களுக்கு அலர்ஜி கன்ஜங்டிவைட்டிஸ், அலர்ஜி ஏற்பட்டிருக்கலாம். அலர்ஜி கன்ஜங்டிவைட்டிஸ்ன்றது தனிப்பட்ட முறையில கண்ணுல மட்டும் அந்த அலர்ஜிக்கான சிம்டம்ஸ் இருக்கலாம். அதாவது திடீர்னு நம்ம நார்மலா யூஸ் பண்ற சோப்பு, ஷாம்பு அதெல்லாம் மாத்தும் போது, ஏதாவது காஸ்மெட்டிக்ஸ் மாத்தும் போது கூட இந்த மாதிரி ஒரு அலர்ஜி டெவலப் ஆகலாம். இல்ல அந்த குழந்தைக்கு ஏற்கனவே மத்த இப்போ ஒரு ஜென்ரலா ஒரு ஆஸ்துமா, வீசிங் அந்த மாதிரி இஷ்யூஸ் சின்ன வயசுல இருந்து இருக்குன்னாக்க அவங்களுக்கு இந்த மாதிரி அலர்ஜி டெவலப் ஆகலாம். அலர்ஜி அந்த சிம்டம்ஸ் இருக்கிறதுப்போ அவங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னாக்க கண்ணை தேய்ச்சிட்டே இருந்தா நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதனால கண்ணை கசக்கிட்டே இருப்பாங்க. கண்ணை கசக்குறது, கண்ணுல இருந்து நீர் வடிகிறது, இதெல்லாம் அவங்களுக்கு சிம்டம்ஸா இருக்கும். இதனால என்ன பெருசா ஆயிட போகுது அப்படின்னு பார்த்தாக்கா அது தேய்ச்சு ரொம்ப அதிகமா அவங்க ரப் பண்ணிட்டே இருக்கிறதுனால சம்டைம்ஸ் கண்ணுல ஆஸ்டிக்மேட்டிசம், அதாவது சிலிண்ட்ரிக்கல் பவர் கூட ஜாஸ்தி ஆகலாம். அதாவது அந்த லிட்டு ரப்பை வந்து கண்ணு தேய்ச்சிட்டே இருக்கும் போது கருவிழியோட அந்த அமைப்பு, அதோட ஷேப் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். அதனால கண்ணுல பவர் ஜாஸ்தியாகி கூடலாம். ஸோ நார்மலா இருக்கிற குழந்தைக்கு அந்த கண்ணு தேய்ச்சிட்டே இருக்கும் போது அந்த நார்மலா இருக்கிற வேண்டிய ஷேப், ஒரு ரவுண்டா இருக்க வேண்டியது அது கூம்பு மாதிரி ஏற்பட்டு கெரட்டோகோனஸ் அப்படின்ற கண்டிஷனுக்கு அது ஒரு மூலதனமா இருக்கலாம். அதனால கண்ணை வந்து தேய்க்கிறத அவாய்ட் பண்ணணும். கண்ணை கசக்குறாங்க, ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கசக்குறாங்க அப்படின்னாக்க அலர்ஜி இருக்கான்றதை ரூல் அவுட் பண்ணணும். அடுத்தது முக்கியமா அவங்களுக்கு பார்வை குறைபாடு இருக்கான்றதையும் பார்க்கணும். சில நேரம் அது சொல்ல தெரியாம கூட அவங்க கசக்கிட்டே இருக்கலாம். அது இன்னொரு காரணமா இருக்கும். ஓகே மேம். இப்போ நீங்கள் சொன்னீங்க பிறக்கும் போதே மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு கண் பார்வையற்ற நிலை அப்படின்றது இருக்காதுன்னு. சப்போஸ் ஒரு அதிகபட்சம் அப்படின்றத தாண்டி குறைந்தபட்சம் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அந்த கண் பார்வை அற்ற நிலை அப்படின்றது இருக்குன்னா கருவிலேயே அதை நம்ம கண்டறிஞ்சு சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா மேம்? குழந்தைங்களுக்கு அதாவது பிறக்கும் போதே குழந்தைங்க வந்து கண் பார்வை திறனோட பிறக்காம இருக்கிற நிலைமை, அதாவது அவங்களுக்கு பார்வை குறைபாடு, பார்வை சுத்தமா இல்லாம பிறக்கிறதுன்றது அது கொஞ்சம் அபூர்வம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஏன்னா அது ஒரு 4-5 கண்டிஷன்ஸ்ல இந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, கண் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி கண்ணுல பொறையோட பிறக்கிற குழந்தைங்க இருக்கலாம், பொறை இருக்கலாம். பிறக்கும் போதே அதாவது நியூ பார்ன்லயே கண்ணுல கிளாக்கோமா, நீரழுத்த நோய் இருக்கலாம். சோ இது இன்னொரு காரணம். 3வது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கண்ணுல விழித்தலை பிரச்சனைகளும் இருக்கலாம். ப்ரீடர்ம் பேபிஸ்ல ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டி அப்படின்ற கண்டிஷன், அதாவது விழித்தரை வந்து ஃபுல்லா ஃபார்ம் ஆகாம அதுக்கு முன்னாடியே குறை மாசத்துலயே அந்த குழந்தை பிறந்துருச்சுனாக்கா அது கரெக்டா ஃபார்ம் ஆகாம அதனால ஏற்படுற விழித்தர பாதிப்புகளினாலையும் பார்வை குறைஞ்சிருக்கலாம். ஸோ இந்த எல்லா கண்டிஷன்ஸ், இதுல சில கண்டிஷன்ஸ் வந்து ட்ரீட்டபிளா இருக்கும். இப்போ கண் பொறை கண்டிப்பா ட்ரீட்டபிள். அதே மாதிரி விழித்தர பிரச்சனையும் சரி, விழித்தர பிரச்சனைங்களுக்கு லேசர் கொடுக்குற அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி கண்ணுல ப்ரெஷர் வந்து ஏர்லியானா நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பா அதுவும் ட்ரீட் பண்ற கண்டிஷன் தான். அதே நேரம் சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அதுல
நம்ம நியூபார்ன் பேபிஸ்ல ஒண்ணுமே செய்ய முடியாம போறதும் உண்டு. என்னன்னாக்கா குழந்தை பிறந்திருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னாக்கா கருவிழி வந்து கிளாஸ் மாதிரி யூஸ்வலா அது கண்ணாடி மாதிரி கிளியரா இருக்கும் நம்ம எல்லாருக்கும். அவங்களுக்கு ஆனா அந்த பிறக்கும் போதே கண்ணுல பூ விழுந்திருக்குன்னு சொல்லுவாங்க. வெள்ளையா ஒரு ஒப்பேக்கா இருக்கும், ஒப்பாசிட்டி மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு நம்ம சில நேரம் செய்ய முடியாமையும் போகலாம். அதே மாதிரி பார்வை நரம்புல இயற்கையாவே வளர்ச்சி பத்தலன்னு வைங்களேன், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஓகே மேம். இப்போ இன்னைக்கு இருக்க காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய நம்ம ஸ்க்ரீனை பார்க்குற மாதிரியான ஒர்க் ஸ்கெடியூலில் தான் எல்லாருமே இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ப்ளூ ஸ்க்ரீனே தான் அதிகமாக பார்க்குறோம். அது கம்ப்யூட்டராக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், இல்லை மொபைல் ஃபோனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அதிகமாக ஃபோன் பார்க்குற கண்ணு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த ப்ளூ ஸ்க்ரீனால் எப்படி மேம் பார்வை திறன் அப்படின்றது கெட்டு போகுது? நீங்க சொன்னது அப்சல்யூட்லி ரைட். ஏன்னாக்க நம்ம பாக்குற எல்லா இந்த கேஜெட்ஸுமே போனா இருக்கட்டும் இல்ல லேப்டாப்பா இருக்கட்டும், இப்போ நம்ம பாக்குற டிவி கூட பாத்தீங்கன்னாக்கா முக்கால்வாசி வீடுகள்ல எல்இடி எல்சிடி டிவி. சோ இது எல்லாமே எமிட் பண்றது யூவி லைட் தான். ஆக்சுவலா யூவி எண்ட் ஆஃப் தி ஸ்பெக்ட்ரம் தான் அது ப்ளூ லைட் தான் எமிட் ஆகுது. சோ இந்த ப்ளூ லைட்ல என்ன ப்ராப்ளம், இந்த ஊதா நிற லைட்ல என்ன பிரச்சனை அப்படின்னாக்க அது வந்து விழித்திரையை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விழித்திரை பாதிப்புக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் சிம்பிளா சொல்லணும்னாக்கா கண்ணுல இந்த கண்ணோட வறட்சியை ஏற்படுத்தும், ட்ரை ஐஸ் காஸ் பண்ணும். அடுத்தது ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கும் போது கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் ஏற்படும். கண்ணை சுத்தி இருக்கிற தசைகள் வந்து ரொம்ப மைன்யூட்டா இருக்கும், ரொம்ப டெலிகேட்டான மசில்ஸ் தான் இருக்கு கண்ணை சுத்தி இருக்கிற அந்த மசில்ஸ் எல்லாமே. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் ஃபெட்டிக் ஆகும். ஸோ இது இன்னொன்னு ஒண்ணு. அதை தவிர இந்த ப்ளூ லைட் வந்து கண் வழியா போய் இது அவ்வளோ எக்ஸ்போஷர் இருந்துட்டே இருக்கும்போது ஸ்லீப் சைக்கிளையுமே அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது இன்னொரு ஸ்டடி சொல்லுது. விழித்திரையிலையும் இதனால பாதிப்பு ஏற்படுறதுக்கு லாங் டேர்மா என்ன எஃபெக்ட்ஸ் இருக்குன்றது நமக்கு இன்னும் ரிசர்ச் ஸ்டேஜஸ்ல தான் இருக்கு. ஸோ விழித்திரை பிரச்சனைகளை இதை உருவாக்கலாம் அப்படின்றது டெஃபினட்டா நிறைய தியரிஸ் இருக்கு, சயின்டிபிக்கா எவிடன்ஸ் இருக்கு. இதுக்கு நம்ம எப்படி நம்ம இந்த ஸ்கிரீன் எப்படி பாதிப்படையுதுனாக்க மெயினா இந்த விழித்திரையில இருக்கிற லேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 10 லேயர் இருக்கு. ஸோ அந்த விழித்திரை லேயர்ஸ்ல வந்துட்டு இது முக்கியமான அந்த லேயரை வந்து கொஞ்சம் கண்ணுக்குள்ளார மேக்குலா அப்படின்ற லேயரை வந்து இது சென்டர் ஆஃப் தி ஐல இது விழித்திரையை பாதிக்குது. அங்க இருக்கிற செல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான செல்ஸா இருக்கும். ஸோ ப்ளூ லைட் கண்டினியூஸா எக்ஸ்போஷர் இருக்கும் போது டெஃபினட்டா அது அஃபெக்ட் பண்ணுது. அது ஏர்லியான செல் டெத்தை காஸ் பண்ணுது. ஸோ அப்படிதான் அது விழித்திரையை பாதிக்குது. கண்புரை அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய இடங்களில் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது நீங்களுமே சொன்னீங்க நிறைய பேருக்கு கண்புரை பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்லி. ஸோ அந்த பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க நம்ம என்ன பண்ணணும் மேம்? கண்புரையை பொறுத்தளவுல கண்புரைனா முதல்ல என்ன, கண்ணுக்குள்ளார எல்லாருக்குமே ஒரு லென்ஸ் ஒண்ணு இயற்கையாவே இருக்கும். அந்த லென்ஸ் வந்து கண்ணாடி மாதிரி தெளிவா இருக்கும். அது வயசு ஆக ஆக என்ன ஆகும்னாக்க நிறைய புரோட்டீன்ஸ் இல்ல நிறைய அந்த கண்ணுக்குள்ளார இருக்கிற டாக்ஸின்ஸ் மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து டெபாசிட் ஆகி அது ஒப்பேக் ஆயிடும். அதாவது அதோட அந்த தெளிவான கண்ணாடி தன்மை இழந்து ஒப்பேக் ஆயிடுது. ஸோ அதுதான் வந்து கண்புரைன்னு சொல்றது. ஸோ கண்புரையை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. உண்மையாலும் பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு ட்ரீட்மெண்ட்னு எதுவும் கிடையாது. அதுவும் நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. அது எல்லாமே வந்து மற்ற அனிமல் ஸ்டடீஸ் மட்டும்தான் இருக்கு. அதுக்கு டிஃப்ரெண்ட் டிராப்ஸ் ட்ரை பண்ணி அந்த மாதிரி. பட் ஆனா ஹியூமன்ஸ்ல வந்துட்டு ஸ்டில் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜ். மனிதர்களுக்கு உபயோகிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிற டிராப்ஸோட சேஃப்டி ஆக்சுவலா மார்க்கெட்ல நிறைய ஒரு 2-3 டிராப்ஸ் உண்டுதான். அதாவது அது வந்து கண்புரை ஜாஸ்தி ஆகாம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அட்வர்டைஸ் பண்றாங்க. அதனால சயின்டிபிக்லி ப்ரூவன் கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. அது கண்புரை அதே நேரம் நம்ம முதல் தடவை ஒரு ஐ டாக்டரை நீங்க அணுகும் போது இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்த உடனே கண்புரை பார்த்த உடனே நம்ம முதல் சிட்டிங்லயே ஆப்ரேட் பண்ணுன்ற அவசியமும் இல்லை. அதாவது சில பேருக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜஸ்ல இருக்கிறான். அது எந்த ஸ்டேஜ் எந்த நிலையில இருக்குன்றதை பொறுத்துதான் அதற்கான ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு மாறும். இந்த கண் பார்வை திறன் அப்படின்னு எடுத்துக்கும் போது சில பேருக்கு இந்த ப்ளூ ஸ்க்ரீனால் பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா என்னதான் கண் நல்லா இருந்தாலுமே வயசாக கொஞ்சம் கொஞ்சமாக கண் பார்வை திறன் குறைய ஆரம்பிச்சிருது. ஸோ இதுக்கான காரணம் என்ன? இந்த வயதாகிறதுனால கண் பார்வை திறன் குறையிறத நம்மளால எப்படி சரி செய்ய முடியும் மேம்? கண் பார்வை வயதாகிறதுனால எப்படி குறையுதுனாக்க முதல் காரணம் அப்படின்னு சொல்லணும்னாக்க இந்த பிரெஸ்பயோபியான்னு சொல்லுவோம். அதாவது ஒரு 40 வயசுல இருந்து தொடங்கி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்க கிட்ட பார்வைக்கு நமக்கு கண்டிப்பா அவசியம் தேவை இருக்கு.
கிட்ட பார்வை, அதாவது கிட்டக்க இப்போ ஒரு போன் யூஸ் பண்றதுக்கோ இல்ல ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கோ கையெழுத்து போடுறதுக்கோனாலும் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ஒரு கண்ணாடி தேவைப்படுது. அந்த பவர் வந்து இயற்கையாவே ஜாஸ்தி ஆயிட்டே தான் போகும். அதை நம்ம நிறுத்தவே முடியாது. அந்த சேஞ்சஸ் வந்து தானாவே ஜாஸ்தி ஆகிறதுதான். சோ இந்த பார்வை திறனை வந்து நம்ம எப்படி நம்ம கையாளுறோம் அப்படின்னாக்க, கிளாஸஸ் வந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணி அதை நம்ம சரி செஞ்சுக்கலாம். ரெண்டாவது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஆகும்போது வர ப்ராப்ளம்ஸ்னாக்க இந்த நீரழுத்த நோய், நான் சொன்னது குளாக்கோமா அப்படின்ற கண்ணீர் அழுத்த நோயில வந்து பாத்தீங்கன்னாக்க, உடம்புல எப்படி நமக்கு பிபி இருக்கோ அதே மாதிரி கண்ணிலையும் நம்ம எல்லாருக்கும் இயற்கையா ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் வந்து எப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகுதோ என்ன ஆகும்னாக்க, கண்ணோட பார்வை நரம்ப வந்து அது அழுத்திட்டே இருக்கும். நமக்கு அந்த பிரச்சனை இருக்கிறதே தெரியாது. எனக்கு வலி எதுவும் ஒவ்வொரு டைமும் அது ஒன்றும் வலி கொடுக்காது. பட் சில பேருக்கு மேபி சில நேரம் தலைவலி அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா வர சிம்டம்ஸா இருக்கலாம். கண்ணு சோர்வடையலாம். அந்த மாதிரி ரொம்ப வேகான சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த கண்ணீர் அழுத்த நோய் வந்து அது ஒரு காரணமாக இருக்கலாம். சோ அப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சைடு பார்வை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும். சோ கண்ணீர் அழுத்த நோயின்றது இன்னொரு பார்வை திறன் குறைபாடு. அதுக்கப்புறம் சர்க்கரை வியாதி அப்படின்றது அகைன் 40 வயசுக்கு மேல அப்படின்னாக்க எல்லாரையுமே ஜென்ரலா ஒரு தடவை ஒரு செக்அப் பார்த்துக்கும் போது பிபி சுகர் எல்லாமே செக் பண்ணதான் சொல்றோம். எனக்கு சர்க்கரை வியாதியும் சரி இப்போ எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. 10 பேர்ல கிட்டத்தட்ட 7 பேருக்கு சர்க்கரை வியாதி 40 வயசுக்கு மேற்பட்டோருக்கு, 40 இல்லைன்னா 50 வயசுக்கு மேற்பட்டவருக்கு வர வாய்ப்பு இருக்கு. சோ அதனால அதை ஸ்கிரீன் பண்ணோம். அதனால ஏற்படுற ரத்த கசிவு, அதனால ஏற்படுற பார்வை குறைபாடு. சோ இந்த மாதிரி அதே நேரம் உடம்புல வந்து பிபி பிளட் பிரஷர் இருந்தாலோ இல்ல இருதய தொந்தரவு இருந்தாலோ ஸ்ட்ரோக் அந்த மாதிரி பிரச்சனைங்க டெவலப் ஆயிருந்தாலோ பக்கவாதம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் சில நேரம் நம்ம மூளையில ப்ராப்ளம் இருக்கு, அதாவது கண்ணுக்கு மையமான அந்த மூளை பகுதி வந்து ஸ்ட்ரோக்ல அஃபெக்ட் ஆயிருந்ததுனாக்க அவங்களுக்கும் பார்வை குறைபாடு இருக்கு. சோ நம்ம அது காரணத்தை முதல்ல நம்ம கண்டுபிடிச்சு வயதானவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான நம்ம ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஆஃபர் பண்றோம். ஓகே மேம். இப்போ இந்த பார்வை குறைபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பார்வை குறைபாட்டில் கூட சில வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்னென்ன வகைகள் இருக்கு, அது எப்படி பிரிக்கிறாங்க மேம்? பார்வை குறைபாடு அப்படின்னு சொன்னாக்க, பார்வை குறைபாடு ஒண்ணு வலியோட இருக்கிற பார்வை குறைபாடு இருக்கு, வலி இல்லாம இருக்கிற பார்வை குறைபாடு இருக்கு. சோ வலியோட இருக்கிறது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம்னாக்க இது மோஸ்டா அக்யூட்டா டெவலப் ஆகுறதுதான். அதாவது வலியோட இருக்கிற பார்வை குறைபாடு அப்படின்னாக்க, இப்போ சாதாரணமா ஒரு ஒரு வெல்டிங் பிசுறு பட்டிருக்கலாம், அதனால கண்ணு புண்ணாகி கண் புண் டெவலப் ஆகுறதுனால பார்வை குறைபாடு ஏற்படுறது. அடுத்தது அதே மாதிரி இந்த பேடி ஹஸ்க் இல்லைனாக்க மாட்டோட வால் அடிபட்டு அதனால ஏற்படுற கருவிழி புண்கள் இருக்கலாம். அதுல சில பேரு தெரியாம எண்ணெய் அந்த மாதிரி நேச்சுரல் ரெமெடிஸ் ஏதாவது கண்ணில் யூஸ் பண்ணி அது கருவிழி புண்ணாகி அதுவும் பார்வை குறைபாடு தான். சோ இதுல எல்லாம் வலி இருக்கும். அதே மாதிரி கண்ணீர் அழுத்த நோயிலையும் ஒரு பிரிவு அக்யூட் ஆங்கிள் க்ளோஷர்ன்றது கண்டிப்பா வலியோட தான் இருக்கும். நார்மலா கண்ணுல அடிபடுறது, வேற எந்த காரணத்தினாலேயோ அடிபடுறது, அதுலயும் வந்து பார்வை குறைபாடு வலியோட இருக்கு. வலி இல்லாத பார்வை குறைபாடுனாக்க நான் சொன்ன மாதிரி கண் குறை ஒரு காரணம், நீர் அழுத்தம் ஒரு காரணம், விழித்தர விலகல், விழித்தரல ரத்த கசிவு, இல்லைனாக்கா ரத்த ஓட்டம் கம்மி ஆகிறது, இல்லைனாக்கா ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன் ஒரு கண்டிஷன் சொல்லுவோம். அதாவது விழித்தரையில ஏஜ் ஆகிறதுனால சில விழித்தர தேய்மானம் ஏற்படலாம். சோ அதுலயும் வந்து இப்படியும் நம்ம 2 வகையா நம்ம மேஜரா பிரிக்கலாம் பார்வை குறைபாடுகளே. இது ஒரு லிஸ்ட். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்க, பார்வை திறன் கம்மியா இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி டைப் ஆஃப் பிளைண்ட்னஸ் அப்படின்றதையும் டிட்டர்மின் பண்ணுவோம். அதாவது அவங்களால டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ் இருக்கு. ஸோ லீகல் பிளைண்ட்னஸ் இருக்கு, எக்கனாமிக் பிளைண்ட்னஸ் இருக்கு. அதாவது அவங்களால அவங்க பார்வை குறைபாடு அவங்களுக்கு அவங்களோட நார்மல் வாழ்வாதாரத்தை வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு தக்க வச்சுக்க முடியாம போகுதா அப்படின்றது, இல்ல அவங்க நார்மலா அவங்க டே டு டே ஆக்டிவிட்டிஸ பண்றதுக்கு அது தடையா இருக்குதா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி டெஃபினட்டா அதுலயும் அதை வச்சு நம்ம பார்வை குறைபாடை கிளாசிஃபை பண்ணலாம். சம்டைம்ஸ் இன்ஃபேக்ட் அந்த சில கைண்ட்ஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ்க்கு சர்டிபிகேட்டும் வந்து கவர்மெண்ட்ல ஆஃபர் பண்றாங்க. இந்த மாதிரி நம்ம ப்ரிவென்டபிள் சில பிளைண்ட்னஸ் வந்து கியூரே பண்ண முடியாதவங்களுக்கு அந்த மாதிரி லீகல் பிளைண்ட்னஸ்க்கு கண்டிப்பா சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இப்போ நிறைய வகைகள் சொன்னீங்க இல்லையா, பார்வை குறைபாடு ஏற்படுறதுக்கான காரணங்கள் வகைகள் எல்லாமே. ஒருவேளை அவங்களுக்கு கண் பார்வை இழந்துட்டாங்க, பார்வை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன சிகிச்சை முறைகள் தற்போதைய காலகட்டத்தில் செயல்பாட்டில் இருக்கு மேம்?
பார்வை குறைபாடுனாக்கா அது அவங்களோட என்ன என்ன மாதிரியான பிரச்சனைன்றதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கண் வலினால, கண் புண்ணுனால இருக்கிற ப்ராப்ளம், கருவிழியில ஏற்படுற பிரச்சனைகளுக்கு கருவிழியில அப்படின்னாக்க தொடக்கமே வந்து யூஸ்வலா வந்து கண் சொட்டு மருந்து அதுக்கேத்த மாதிரி நம்ம எக்ஸாமின் பண்ணிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கான டெஸ்ட் பார்த்துட்டு சப்போர்ட்டிவா ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே நேரம் அவங்களுக்கு சுகர் இருக்குதா, எனக்கு சர்க்கரை வியாதி வந்து அன்கண்ட்ரோல்டா இருந்ததுனாலும் அந்த புண்ணு ஆறவே ஆறாது. அது கண்ணா இருந்தாலும் புண்ணு ஆறாது. ஸோ அதனால அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கும் நம்ம சர்க்கரையும் சைமல்டேனியஸா நம்ம சேம் டைம்ல ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ சொட்டு மருந்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தது சொட்டு மருந்துல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னாக்கா அடுத்தது சர்ஜரி ஏதாவது பண்ண வேண்டியிருக்குமா அப்படின்றது பார்க்கணும். இப்ப கண் குறை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏர்லி ஸ்டேஜஸ் ஓரளவு அவங்களுக்கு கண்ணாடியில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னும் போது அவங்களால மேனேஜ் பண்ண முடியுது. அவங்களுக்கு ரொம்ப ஒன்றும் சிம்டம்ஸ் தெரியல, கண் மங்கள மறைக்கிற மாதிரி தெரியறதோ இல்ல கிளேர் அடிக்கிற மாதிரி சிம்டம்ஸ் எதுவும் இல்ல, கண் கூச்சம் எதுவும் இல்ல அப்படின்னாலாம் கண்ணாடியே கொடுத்துருவோம். ஆனா இது சென்டர்ல கண்ணோட வந்து கரெக்டா அந்த விஷுவல் ஆக்சஸ் அப்படின்ற அந்த மைய பகுதியில குறை இருக்கு, அவங்களால சுத்தமா இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனாக்க கண்டிப்பா கண் குறை சிகிச்சை, அறுவை சிகிச்சை மட்டும்தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட். குளோக்கோமா அதாவது நீரழுத்த நோய்க்கு வந்து பாத்தீங்கன்னாக்க கண்ணுல பிரஷர் குறைக்கிறதுக்கு அகைன் ஃபர்ஸ்ட் சொட்டு மருந்து கொடுப்போம். சொட்டு மருந்து கொடுத்துட்டு சில நேரம் சில பேருக்கு லேசர் கூட தேவைப்படலாம் நீர் போக பாதையை விரிவுபடுத்துறதுக்கு. அது ஒரு 4-5 கேட்டகரி மெடிசின்ஸ் இருக்கு. அந்த மெடிசின்ஸ் போட்டும் அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் கண்ணுல நீரழுத்தம் குறையவே இல்லை அப்படின்னாக்க நம்ம ஆப்ரேஷன் தான் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சர்ஜரி கண் குறை அறுவை சிகிச்சை கண்ணுக்கான அறுவை சிகிச்சைன்னு பாத்தீங்கன்னாக்கா அது எப்பொழுதுமே லாஸ்ட் லைனா தான் இருக்கும். எடுத்தோன்னே யாரும் அதை சஜஸ்ட் பண்றது கிடையாது. எக்ஸப்ட் சில எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்குனாக்க கண்ணுல விழித்திரை விலகல் அந்த மாதிரி பிரச்சனையோ இல்ல ரத்த கசிவு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாலும் எடுத்தோடனே அதுக்கான விழித்திரைக்கான சர்ஜரி அறுவை சிகிச்சை தான் அதுக்கான பயனை கொடுக்கும். ஓகே மேம். இப்போ கண் பார்வையற்றவர்கள் அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்களுடைய பார்வை திறனை மீட்டெடுக்கிற மாதிரி முற்றிலும் சரி செய்யக்கூடிய சிகிச்சைகள் இருக்கா மேம்? அந்த மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏதாவது பார்வையற்றவர்களுக்கு ஒரு பார்வை கொடுத்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருந்தா பகிர்ந்துக்கோங்க. இழப்பு ஏற்பட்டவங்களுக்கு நம்ம முழுமையா அட்லீஸ்ட் அவங்க யூஸ்ஃபுல்லான விஷன் அவங்களால யாரு மேலேயும் டிபெண்ட் பண்ணாம கண்டிப்பா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மெயினா வந்து பாத்தீங்கன்னாக்க கண் குறையா இருக்கட்டும் இல்ல கண்ணீர் அழுத்த நோய் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்பவே டிராமாட்டிக்கான நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அவங்களுக்கு விழித்திரை மெயின் வந்து பார்வை நரம்பு நல்லா இருக்கணும், விழித்திரை நல்லா இருக்கணும். இது ரெண்டும் நல்லா இருக்கிற பட்சத்துல நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னாக்க கண்டிப்பாவே பார்வை இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்கும். ஸோ சில மாதிரியான ப்ராப்ளம் அதாவது இந்த விழித்திரை விலகலா இருக்கட்டும் இல்ல ரத்த கசிவு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, சர்க்கரை வியாதி கண்ட்ரோல்லே இல்லாதவங்களுக்கு திரும்ப திரும்ப ரத்த கசிவு வர்றவங்களுக்கு, அதே மாதிரி கிட்னி இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு, ரீனல் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, அவங்களுக்கு ஏற்படுற கண்ணில் ஏற்படுற அந்த ரத்த கசிவு நரம்புல வீக்கம் அந்த அளவு நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து 10% இருக்கும்ன்றத நம்ம ப்ராமிஸ் பண்ண முடியாது. சப்போஸ் ஏதோ ஒரு காரணங்கள்னால கண் பார்வை முற்றிலும் இழந்த நபர்களுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய ஆலோசனைனா என்னவா இருக்கும் டாக்டர்? அதை பத்தி நம்ம நேயர்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. கண் பார்வை இழந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒண்ணு முதல்ல அவங்க ஒரு கண்ணுல அந்த பார்வை குறைபாடு இருக்கா இல்ல இரு கண்களிலும் அந்த பிரச்சனை இருக்கா அப்படின்றது முக்கியம். பட் எதுவா இருந்தாலும் சரி நார்மலா கண் பார்வை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நம்ம நார்மலா வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானது. ஸோ அவங்களுக்கு முதல்ல நம்ம சொல்றது தைரியம் தான். அது அவங்க ஏன்னா அது ஒரு பேஷண்டா வந்தாலும் சரி அவங்களுக்கான நிலையை நம்ம கிளியரா அவங்களுக்கு விளக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி எடுக்கலாம் இல்ல சப்போர்ட்டிவா என்ன பண்ணலாம் அப்படின்றதுதான் நம்ம சொல்லுவோம். ஸோ இதுல வந்துட்டு பார்வை இழப்பு ஒரு கண்ணுல இருக்கு அப்படின்னாக்க இன்னொரு கண்ணுக்கு நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு கண்ணு கொஞ்சம் செவந்தாலோ இல்ல கண்ணுல அடிபடாம பாத்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். 6 மாசமோ இல்ல வருஷத்துக்கு ஒரு முறையோ கண்டிப்பா கண்ணு செக் பண்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இரு கண்களிலும் பார்வை குறைபாடு இருக்கவங்களுக்கு, அதாவது இப்போ மாலை கண் நோய் இல்ல விழித்திரை பிரச்சனைகள், பார்வை நரம்புல பிரச்சனை இருக்கவங்களுக்கு சரி, இல்ல இந்த கண்ணீர் அழுத்த நோயினால ஏற்படுற பார்வை இழப்பு, இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வருஷக்கணக்கா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாலுமே பார்வை ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ இவங்களுக்கு நம்ம
லோ விஷன் டிவைசஸ், லோ விஷன் அசஸ்மெண்ட் அப்படின்றது ஒண்ணு பண்ணுவோம். லோ விஷன் அசஸ்மெண்ட்னாக்க அது எந்த வயசுலயும் நம்ம அதை பண்ணலாம். அவங்களுக்கான ஸ்பெஷலா சில லென்சஸ் அவைலபிளா இருக்கு. லென்சஸ்னாக்க கண்ணாடியில யூஸ் பண்ற மாதிரி, மேக்னிஃபையர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி, டெலிஸ்கோப்ஸ் யூஸ் பண்ற மாதிரி, அவங்களோட நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸை ஓரளவு தன்னைத்தானே தன்னாலேயே பண்ற மாதிரி, அட்லீஸ்ட் மற்றவங்க மேல டிபெண்டா இல்லாம, சார்ந்து இல்லாம, தன்னால அட்லீஸ்ட் தன்னோட நார்மலான வேலைகளை செய்யறதுக்கு அவங்களுக்கு உதவியா இருக்கிறதுக்கு அந்த லோ விஷன் டிவைசஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை நம்ம பண்ண முடியுமா அப்படின்றது எங்க சைட்ல இருந்து தி ஐ ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டல்ல நாங்க டெஃபினட்டா எங்க பேஷண்ட்ஸ்க்கு நாங்க அதை அட்வைஸ் பண்ணுவோம், அசஸ் பண்ணிட்டு பண்ணுவோம். முக்கியமானது அந்த மாதிரி பார்வை குறைபாடு இருக்கவங்களுக்கும் சரி, அவங்களோட குடும்பங்களுக்கும் சரி, எனக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதும் ஒரு எந்த ஒரு ஃபேமிலிக்குமே கண்டிப்பா சேலஞ்சா தான் இருக்கும். ஏன்னா நார்மலா அவங்கள ஹெல்ப் பண்ணி சப்போர்ட்டிவா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு தைரியம் சொல்லணும். அவங்க ஈஸியா யூஸ்வலா இந்த மாதிரி இருக்கண்களிலும் பார்வை குறைபாடு இருக்கவங்களுக்கு டெஃபினட்டா ரொம்ப மனநிலைன்றது அந்த ஒரு அக்செப்டன்ஸ் வர்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஸோ டெஃபினட்டா நம்ம சப்போர்ட் வந்து அவங்களுக்கு எப்பொழுதுமே தேவை. நிச்சயமா மேம். இப்போ வந்து எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே வருமுன் காப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த கண் பார்வைக்குமே கண் பார்வை நல்ல சரியா இருக்கணும், கண்கள் எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் எடுத்துக்க வேண்டிய உணவுகள் என்னென்ன? கண்கள் ஆரோக்கியமா இருக்கணும்னாக்க நார்மலா நம்ம நார்மல் டயட்டை ஃபாலோ பண்ணாலே போதும். ஆக்சுவலா கண்களுக்கு அப்படின்றது ஸ்பெசிபிக்கா எதுவும் ஒரு டயட் பேட்டர்ன் கிடையாது. நம்ம நார்மலா நாங்க கண்ணாடி நாங்க பிரிஸ்கிரைப் பண்ணும் போது குழந்தைங்களுக்கு கூட பேரண்ட்ஸ் கேட்கிற முதல் கேள்வியே பெற்றோர் கேட்கறது, ஏதாவது உணவு பழக்கத்தை மாத்தினாக்கா அவங்களுக்கு கண்ணுக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ணலாமா அப்படின்னு. அந்த மாதிரி எதுவும் ஸ்பெசிபிக்கா இல்லை. அஃப்கோர்ஸ் விட்டமின் ஏ ரிச் ஃபுட் எல்லாமே எடுத்துக்கலாம். அதாவது கிரீனா இருக்கிறது, அதாவது பச்சை நிறத்துல இருக்கிற எல்லா வகையான காய்கறிகளா இருக்கட்டும், நிறைய கீரை, இதெல்லாம் டயட்ல ஆட் பண்ணாக்க அது வந்து ஓவரால் ஹெல்த்தையும் மட்டும் இல்லாம கண்களுக்கும் அது டெஃபினட்டா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே மேம். இப்போ ஒரு மருத்துவரா நீங்க ஒரு கண் மருத்துவரா பணியாற்றிட்டு இருக்கீங்க. உங்களுடைய இந்த பயணம் எப்படி இருக்கு மேம்? ஒரு கண் மருத்துவரா இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு இது ரொம்பவே ஒரு இட்ஸ் வெரி ஃபுல்ஃபில்லிங் கமிட்மெண்ட் ஃபார் மீ. டெஃபினட்டா ஒவ்வொரு நாளும் ஒரு கண் மருத்துவரா ஒருத்தவங்களுக்கு பார்வை இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறது அப்படின்றது, சில பேர் வந்து சுத்தமா பார்வையே இல்லாம வந்திருப்பாங்க, முத்தி போன பொறையோட, இல்ல அடிபட்டு, இல்ல ஒரு லாசிக் அந்த மாதிரி கண்ணாடியில இருந்து அவங்களுக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு நினைச்சு வந்திருப்பாங்க. இல்லைனாக்கா நீரழுத்த நோயில ப்ராப்ளம் ஏற்பட்டு வந்திருப்பாங்க. அன்கண்ட்ரோல்டு கண்ணில் ப்ரெஷர்ஸ், ரொம்ப வலியோட, வேதனையோட. ஸோ அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட், அது மெடிக்கல் மேனேஜ்மெண்டா இருந்தாலும் சரி, வெறும் டிராப்ஸ் கொடுத்ததா இருக்கட்டும், அறுவை சிகிச்சை பண்ணி சர்ஜரி பண்ணி அதுக்கப்புறம் நல்லானவங்க குணமடைஞ்சவங்களா இருக்கட்டும், திரும்ப அவங்க வரும்போது அந்த சிரிப்பை பார்க்கும் போது எவ்ரிதிங் இஸ் வர்த் இட் அப்படின்னு தோணும். அதுதான் உண்மையான சாட்டிஸ்பாக்சன் என்னை பொறுத்தளவுல. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மகளிர் மட்டும் அப்படின்ற இந்த ப்ரோக்ராமில் நீங்களும் கலந்துக்கிட்டு இந்த கண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விழிப்புணர்வு தகவல்களை எங்கள் கூட இதுவரையும் ஷேர் பண்ணீங்க. இப்போ ஒரு மருத்துவர் அப்படின்றத தாண்டி ஒரு பெண்ணா ஒவ்வொரு பெண்களுடைய வளர்ச்சிக்கும் நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய ஆலோசனைகள்னா என்னவா இருக்கும் மேம்? ஒரு பெண்ணா நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, மற்ற பெண்கள் வந்து ஜென்ரலா நம்ம வந்து எப்பொழுதுமே குடும்பம், குழந்தைகள் எல்லாரையுமே நமக்கு முன்னாடி நிறுத்தி எப்பொழுதும் நம்ம அவங்களோட நலனுக்காக மட்டும் நம்ம யோசிப்போம். அவங்களுக்காகவே தான் நம்ம எல்லாமே செய்வோம். அது எந்த நம்ம ஒர்க்கிங்கா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம ஹவுஸ் ஹோல்ட்ல இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் நம்ம வி ஆல்வேஸ் புட் அதர்ஸ் ஃபர்ஸ்ட். ஆனா நம்மளோட ஹெல்த்தை வந்து என்னைக்குமே நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. பெண்கள் வந்து நம்மளோட உடல் நலனையும் முதல்ல அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்மள எப்பொழுதும் ஆரோக்கியமா வச்சுக்கணும். அதுக்கான கரெக்டா டைமுக்கு சாப்பிடுறதா இருக்கட்டும், பீரியாடிக்கலா ஹெல்த் செக்அப் பண்றதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து சரியா பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அண்ட் இதுதான் மெயினா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே மேம். இப்போ இதுவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயணம் பற்றியும் இந்த கண்களுக்கான விழிப்புணர்வு பற்றியும் ஒவ்வொரு பெண்களுக்கும் தேவையான விஷயங்கள் பற்றியும் நிறைய நல்ல தகவல்களை எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய தகவல் என்ன? அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு இன்டர்வியூ, எனக்கு உங்களோட நிறைய இந்த தாட்ஸை ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட பகிர்ந்துட்டதுல
ஐ ஹோப் என்னோட இந்த நாலேஜ் ஷேரிங் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்க கண்களை வந்து பத்திரமாக பார்த்துக்கோங்க. எந்த ஒரு கண்ணு சம்பந்தமான மற்றும் நார்மலா உடல்நலம் சம்பந்தமான எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, அது உடனடியாக மருத்துவமனையை அணுகும். கண்டிப்பாக தானா ஒரு ட்ரீட்மெண்ட், செல்ஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத தவிர்த்துட்டு அவசியம் மருத்துவமனையில் உரிய சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆதிரை எஃப்எம்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் on behalf of the Eye Foundation Trichy. We are very thankful for this opportunity and I hope our inputs would help everybody on the whole. Thank you. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.